வணக்கம் மக்களே, நான் உங்கள் சித்தேஸ்வர். நம்ம இன்னைக்கு யோக வசிஷ்டத்துலேருந்து ஒரு சின்ன பகுதியை பார்க்கலாம். இது வசிஷ்டர், அதாவது ராமரோட குரு வசிஷ்டரானவர் ராமருக்கு ஒரு சொல்லி கொடுத்த ஒரு நூல். ஏன் இங்கே நம்ம பிறப்பெடுத்திருக்கோம், எதுக்காக வரோம், நம்ம நோக்கம் என்ன அப்படின்றத வசிஷ்டர் இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும், வேறு எந்த நூலையும் படிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காரு. அதுலேருந்து ஒரு சின்ன பகுதியை பார்க்கலாம். பூர்வ கர்மம், முன்வினை கர்மம், இதனால தான் என்னோட வாழ்க்கை இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு பலர் சொல்லி கேட்டிருப்போம். சரி, எங்கேருந்து இந்த கர்மன்றது வந்துச்சு அப்படின்னு பார்த்தா, முதல் ஆதியில் இந்த ஆன்மா எல்லாமே சமம்தான் அப்படின்னு பார்க்கக்கூடிய அந்த இடத்துல தான் இருந்துச்சு. இந்த இடத்துக்கு தான் இறைநிலை இல்லை சுப்ரீம் சோர்ஸ் இல்லை நம்ம ட்ரெடிஷனில் பிரம்மம் அப்படின்லாம் அழைக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கிளாஸ் ஃபுல்லாக தண்ணி இருக்குது. அந்த கிளாஸ் தண்ணியில் ஒரு சொட்டு கீழே ஊற்றினா அந்த ஒரு சொட்டு தான் நம்ம ஆன்மா. இப்போ திருப்பி அந்த ஒரு சொட்டு தண்ணியை கிளாஸ் தண்ணியில் கலந்தா அந்த ஒரு சொட்டு இருக்குது, அவ்வளோதான். அதை பிரிக்கலாம் நம்மளால முடியாது. அதே மாதிரி எல்லாம் ஒரே மாதிரி தான் இருந்தோம். அந்த இடத்துல அந்த ரெண்டாக பிரித்து பார்க்குற தன்மையே இல்லை. வெறுப்புன்றது ஒன்றும் இல்லை, நானின்னு ஒன்றும் இல்லை, எல்லாமே சமந்தான், எல்லாமே ஒன்று தான் அப்படின்ற நிலைப்பாட்டில் தான் அந்த இடத்துல நம்ம எல்லாம் இருந்தோம். இந்த நிலையானது ஒரு சில ஆன்மாக்களுக்கு மாறுபாடான ஒரு தன்மைக்கு போகும்போது எப்படின்னு பார்த்தா, நான் என்ற அகம்பாவம், நானும் நீயும் ஒன்றும் இல்லை, ஒரு மனமாற்றம் ஏற்பட்டுச்சு. ஏன் இந்த மாற்றம்ன்றது ஏற்படுது? பார்க்குற ஏதோ ஒரு விஷயத்து மேலே இருக்கிற விருப்பம் அது நாளாக மோகமாக மாறிடுது. ஏதோ ஒன்று மேலே விருப்பப்பட்டு இருக்க அந்த ஆன்மா, அந்த உணர்ச்சி நாளாக அந்த விருப்பத்தை நிறைவேற்றி ஆகணும், அது என்னோடது, எனக்கு அதை அடைஞ்சே தீரணும் அப்படின்னு நானும் அதுவும் வெவ்வேற அப்படின்னு அந்த டியூவாலிட்டி அதை அப்படி வரும்போது இப்படி தான் பிறப்பு இறப்பு அப்படின்ற ஒன்று ஏற்படுது. இந்த நிலைக்கு வராமல் இருக்கிறவங்க தான் கிருஷ்ணரோ சிவனோ இல்லை ஜீசஸோ, இவங்க எல்லாம் இந்த பிரம்ம நிலையிலே அப்படியே இருந்து அவங்க காலத்தை கழித்தவர்கள். ஆனால் இந்த நான் என்ற தன்மை வரும்போது ஒரு கனசரீரமான உடலை எடுத்துட்டு நம்ம எல்லாரும் இந்த பிறப்பு இறப்பு அப்படின்ற சுழற்சியில் மாட்டிக்கிட்டு இருக்கோம். இதுதான் உண்மை. ஆதியில் நிம்மதியாக ஒரு இடத்துல இருந்தோம். ஏதோ ஒரு விஷயத்துக்கு மேலே ஆசை, அந்த ஆசை மோகமாக மாறி அது இருந்தால் தான் என்னால் இருக்க முடியும், இல்லை அந்த இடத்துக்கு போனால் தான் என்னால் நான் சந்தோஷமாக இருக்க முடியும், அதுக்கேற்ப ஒரு உடல் எடுத்துகிட்டு கீழே வரோம். கீழே அந்த ஆசையை அனுபவித்ததோட மட்டும் நிறுத்தணுமா? இல்லை, பார்க்குற விஷயத்து மேலெல்லாம் அதை அடைஞ்சே தீரணும். அந்த ஆசை அது இப்படி தான் இருக்கணும், இது இப்படி தான் இருக்கணும், அது அப்படி தான் நடக்கணும், இந்த சாஸ்திர சம்பிரதாயம் படி தான் நடத்தணும் எல்லாத்தையும் அப்படின்னு நம்மளே ஒரு கோட்பாடுகளை விதித்து இந்த பிறப்பு இறப்புன்ற சூழலில் சிக்கி தவிச்சிட்டோம். இப்போ இந்த பிரம்மோன்னு சொல்லக்கூடக்கூடிய அந்த இடத்துல அப்படியே இருந்தால் அங்கே கர்மன்றதே வந்திருக்காதே. ஏன்? ஒரு செயல் ஒன்று நடக்கவே இல்லைன்னா அங்கே கர்மன்றது இல்லையே, செயலும் கர்மமும் ஒன்று தானே. அப்போ அங்கே செயலே இல்லைன்னா அங்கே அதுக்கான வினையும் ஏற்பட வேண்டிய அவசியம் இல்லைல்ல. ஸோ அப்போ கர்மன்றது இருக்காதுல்ல. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? இந்த மனமானது அசைஞ்சா அதுதான் அந்த முதல் கர்மம் தோன்றுவதற்கான காரணம். இந்த பிறப்பு இறப்பு, மோட்சம், ஞானம், அந்நியாயம், உணர்ச்சியோட இருத்தல், உணர்ச்சி இல்லாமல் இருத்தல் அப்படின்னு சொல்லி பல வேறுபாடுகள் வர ஆரம்பிக்குது. இதெல்லாம் எதனால்? மனம் அசைகிறதுனால. மனம் அசையலைன்னா அது மோட்சத்துக்கு உண்டான வழி, அவ்வளோதான். சிம்பிள் லாஜிக். அப்போ அந்த பிரம்மத்தை எப்படி விளக்க முடியும் அப்படின்னு பார்த்தா, அது ஒரு படர்ந்து விரிந்த ஆகாயம் மாதிரி எங்கேயும் இருக்குது, எதுலேயும் இருக்குது. அது நெட்டையாக இருக்கான்னு கேட்டால், குட்டையாக இருக்கான்னு கேட்டால் அதை நம்ம விளக்கவே முடியாது, அது வாட்டுக்கு இருக்குது. அப்போ அந்த பரந்த பிரம்மத்தில் இருந்து வந்தது தான் இந்த நம்மளோட மனோ மாறுதல்ன்றது. அது அப்போ அது மட்டும் எப்படி உண்மையாக இருக்க முடியும்? ஏதோ ஒன்று பண்ணுறோம்,
தர்மம்னு ஒன்று சொல்கிறோம், இந்த கர்மம்னு சொல்கிறோம், நியதிகள்னு ஒன்று வச்சுக்கிறோம், அந்த நியதிகளை பின்பற்றணும்னு சொல்கிறோம். அது பின்பற்றனால சில செயல்கள் செய்யணும், அந்த செயல்கள் செய்கிறனால ஏதோ பலன்கள் கிடைக்குதுன்னு சொல்கிறோம். இது எல்லாமே நம்ம எப்படி எப்படி இதை வேறுபடுத்தி பார்க்குறோம்? எல்லாமே ஒன்று தானே, எல்லாம் ஒன்றுலேருந்து தானே வருது. அப்போ இந்த வேறுபாடுன்றது யார் உண்டாக்குனது? அதையும் நம்ம தான் உண்டாக்கணும். அப்போ அதை நம்ம உண்டாக்கணும்னா அதை நமக்கு ரிவர்ஸ் பண்ணவும் தெரியும். அப்போ அது தெரிஞ்சதுக்கப்புறம் இன்னும் ஏன் நம்ம கர்மா மேலே எல்லாத்தையும் தூக்கி ப்ளேம் பண்ணிகிட்டு இருக்கோம்? அது கர்மானால தான் எல்லாம் எனக்கு நடக்குது, அதை நம்மளால் மாற்றவும் முடியும்ல அதை. அப்போ எல்லாமே அந்த பிரம்மத்தோட ஸ்வரூபம் தான். லிட்ரலாக எதுவுமே இல்லை, அர்த்தமே இல்லை எதுக்குமே. நடக்கிற எல்லாத்தையும் உருவாக்குனது யார்? மனுஷனா நம்ம தான். எல்லாத்தையும் உருவாக்கவும் செஞ்சுட்டு இதுக்கு பேர் தர்மம் கர்மம் அப்படின்னு நம்மளே ஒரு பேரையும் வச்சுக்கிறோம். இதுக்கு பேர் தான் அஞ்ஞானம். மனமானது அசைஞ்சு கொண்டே இருந்தால் அது அஞ்ஞானம். இது இருக்கிற வரைக்கும் பிறப்பு இறப்புன்ற சுழற்சி இருந்துக்கிட்டே தான் இருக்கும். எப்படி வேணாலும் பிறக்கலாம், மனுஷனாக தான் பிறப்பெடுக்கணுன்றது அவசியம் இல்லை. இப்போ இதுக்குன்னு நம்ம வாழ்கின்ற போதே இந்த மனம் அசையாமல் இருக்க அந்த பயிற்சி மேற்கொள்ளும் போது ஞானமானது சித்திக்கும். பிறப்பு இறப்புன்ற சைக்கிளிலிருந்து விடுபட்டுடலாம். ஏன் நீங்களே ஒரு கடவுளாக கூட மாறலாம். இந்த நிலையை அடைஞ்சவங்கள தான் ஞானியர்கள்னு சொல்கிறோம். இது எல்லாமே நான் தான் உண்டாக்குனதில், அப்போ இது என்னால் ரிவர்ஸும் பண்ண முடியும் அப்படின்னு சிந்திச்சு செயலாற்றியவர்கள் தான் ஞானியர்கள். இந்த ஒரு நிலை இருக்குன்னு தெரிஞ்சு அதை முழுசாக உணர்ந்தவர்களுக்கு சொர்க்கத்தில் இருக்கிற மொத்த சொத்தையும் எடுத்துகிட்டு வந்தாலும் அது ஈடேயாகாதான். ஸோ அவங்கவுங்க பார்க்குற கண்ணோட்டத்தை பொறுத்து எல்லாமே மாறும். ஒருத்தருக்கு சரின்னு பட்டது இன்னொருத்தருக்கு தப்புன்னு தோணும், ஒருத்தருக்கு தர்மம்னு பட்டது இன்னொருத்தருக்கு அதர்மம்னு படும். ஸோ அவங்கவுங்க அறிவின் முதிர்ச்சி படி அப்போ இந்த அவங்களுக்கு எல்லாம் வித்தியாசமாக தெரியும். ஒன்ஸ் இந்த ஞானம் வாய்க்கப்பட்டுச்சுன்னா எல்லாமே ஒன்று தான், எல்லாம் சமம் தான் அப்படின்னு அவங்க அந்த உணர்ந்து அதை பார்க்கும்போது எது உண்மை அப்படின்றது நமக்கு புரியும். பார்க்குறதெல்லாம் உண்மைன்னு பேச மாட்டோம், வாக்குவாதம் பண்ண மாட்டோம். ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொன்னால் உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். குருக்ஷேத்திர போரில் ஒரு சர்வநாசம் உண்டாச்சு. போர் முடிஞ்சு பாண்டவர்கள் ஹஸ்தினாபுரம் வரும்போது அந்த மணிமகுடத்தை வெற்றி வகையை கௌரவர்களோட தாய், என்னோட புதல்வர்கள் அழிந்ததுக்கு நீதான் காரணம் கிருஷ்ணா அப்படின்னு கோவப்பட்டு சாபம் விட்டுருவாங்க. அப்போ கிருஷ்ணர் போய் அவங்கக்கிட்ட, ஆம் தாயே, பாண்டவர்கள் வெற்றி பெற்ற பொழுது சந்தோஷம் அடைந்தவனும் நானே, சத்ருக்கள் வதைக்கப்பட்ட பொழுது அந்த வலியை அனுபவித்ததும் நானே, துரியனோ துச்சாதனனோ துடை கிழித்து வதைக்கப்பட்ட பொழுது அந்த வலியை அனுபவித்தவனும் நானாவேன். அஸ்வத்தாமன் கருவில் உள்ள சிசுவை பிரம்மாஸ்திரம் பயன்படுத்தி அழிக்க முற்பட்ட பொழுது அவனுக்கு சாபம் கொடுத்தவனும் நானாவேன். அஸ்வத்தாமனாய் இருந்து அந்த சாபத்தை அனுபவித்ததும் நானாவேன். உங்க 100 மகன்களும் நானாவேன். பல தாய்மார்களின் ஆசையை நான் பெற்றிருக்கிறேன். இன்று இந்த தாயின் சாபத்தையும் நான் மனமாற பெறுகிறேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அவங்க அதுக்கடுத்து என்னை மன்னிச்சிரு கிருஷ்ணா அப்படின்னு போய் காலை வந்துடுவாங்க. ஸோ அது நம்மளுக்கு வேணாம். ஸோ இது பக்கா எக்ஸாம்பிள். இதில் என்ன உணர்த்துறாங்க? கிருஷ்ணர் இங்கேயும் இல்லாமல் அங்கேயும் இல்லாமல் எல்லாத்தையும் அவர் அனுபவிக்கிறாரு அப்படின்ற மாதிரி போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. ஒரு இன்பமானாலும் அவர் அனுபவிக்கிறாரு, ஒரு துன்பமானாலும் அவர் அனுபவிக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. எம்பத்தி, அதாவது அடுத்தவங்களோட இடத்துல இருந்து அவங்களோட வலியோ சந்தோஷமோ அனுபவிக்கிறது. ஸோ இதை தான் எல்லாம் ஒன்று அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு சிறந்த எக்ஸாம்பிள். ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா இவ்வளோ தான் விஷயம், வேறு எதுவுமே இல்லை. ஆனால் இதை நம்ம பயிற்சி பண்ணுறது அந்தளவுக்கு சுலபம் இல்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருக்கேன் அந்த யோகா வசிஷ்டத்தில் கொடுத்துருக்கிறத.
கண்டிப்பாக ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன். புரிஞ்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதையே கண்டினியூ பண்ணலான்னாலும் சொல்லுங்கள், பண்ணலாம். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.